ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாவ மன்னிப்பு திரைப்படம் 1961ஆம் ஆண்டு வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கியிருந்தார். படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், MR ராதா, V நாகையா, TS பாலையா, SV சுப்பையா, கொத்தமங்கலம் சுப்பு, தேவிகா, MV ராஜம்மா ஆகிய அற்புதமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர். பாவ மன்னிப்பு படத்துடைய பாடல்கள் பற்றி இந்த சுவாரஸ்யமான செய்தியை SP முத்துராமன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பாவ மன்னிப்பு திரைப்படத்தை பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பார்த்தாங்க. அவங்க நடிகர் திலகத்துடைய தீவிர ரசிகை. அதே போல சிவாஜி அவர்களும் லதாவின் ரசிகர். படத்தை பார்த்த லதா மங்கேஷ்கர், எனக்கு இந்த படத்தில் 16 mm பிரிண்ட் ஒன்று வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் பாவ மன்னிப்பு படத்தை ரசித்து பார்த்துருக்குறாங்க. அவங்க அப்படி கேட்டபோது AVM பெருமை கொண்டது. பத்மினி அவர்களுடைய திருமணம் நடைபெற்றது. அவங்க சினிமாவிலிருந்து விலகி சென்றார். சிவாஜி அவர்களும் தேவிகா அவர்களும் முதலாக இணை சேர்ந்த பாவ மன்னிப்பு வெள்ளி விழா கொண்டாடியது. பத்மினி அவர்கள் மீண்டும் சிவாஜி அவர்களுடன் சினிமாவில் டூயட் பாட சில வருடங்கள் ஆனது. இடைப்பட்ட 5 ஆண்டுகள் நடிகர் திலகத்துக்கு பொருத்தமான ஜோடியாக வெற்றிகரமாக வலம் வரும் அதிர்ஷ்டம் தேவிகா அவர்களுக்கு அமைந்தது. மாபெரும் போராட்டங்களுக்கு பிறகே பத்மினியால சிவாஜி தேவிகா ஜோடியை பிரிக்க முடிந்தது. அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், ரசிகர்கள் ஆகிய 3 தரப்பினராலும் சிவாஜி தேவிகா ஜோடிக்கு அற்புத வரவேற்பு கிட்டியது. 1961 முதல் 1965 வரை MGR சரோஜா, சிவாஜி தேவிகா, ஜெமினி சாவித்ரி இணைகள் தமிழ் டாக்கியை ஆண்டன. பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் தன்னுடைய காதலி தங்கத்தை குறித்து பலவிதமான கற்பனைகள் செய்து ராஜன் கதாபாத்திரம், அதாவது ஜெமினி கணேசன் அவர்கள் பூங்காவில் இருந்து கொண்டு பாடும் அற்புதமான பாடல்தான் காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்ற பாடல். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் பாடல் எழுதிய காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுத்தில் திராவிட சிந்தனைகள் குறைந்து கண்ணனின் குழல் இசைக்கு கண்ணதாசனின் பேனா மயங்க தொடங்கிய காலம் அது. பகவத்கீதையின் விபூதி யோகம் அப்படின்ற பகுதியில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டும் காட்சி இருக்கும். வானத்தில் நான் சூரியன், மேகங்களில் நான் மழை மேகம், வேதங்களில் நான் சாமவேதம், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது போல் சிறப்பானவற்றை வரிசைப்படுத்தி அவை எல்லாமே கடவுளான என்னுடைய சிறப்பை தான் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு பார்த்திபனுக்கு கிருஷ்ணன் எடுத்துரைப்பார். அந்த சொல்லாடலை அழகாக காதலியை குறித்து காதலன் பாடும் பாட்டில் கண்ணதாசன் பயன்படுத்தியிருப்பார். அப்படி பிறந்த பாடல் வரிகள் தான் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்னு எளிமையான அழகுடன் வரிகளை தொடுத்து சொல்லியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு அற்புதமான பாடல் தான் நிலை மாறினால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். GK வெங்கடேஷ், MSV, TKRுடன் இணைந்து பீம்சிங் அமைத்த ஒரு அற்புதமான பாடல் காட்சி. TMS அவர்கள் பாடிய வந்த நாள் முதல் பிரபலமான பாடலை நாம் அனைவரும் அறிவோம். அதே திரைப்படத்தில் அதே பாடலின் சில வரிகளை வேறு பின்புலத்தில் வேறு இசை வடிவில் ஒரு அற்புதமான சூழ்நிலை பாடலாக தந்திருக்கிறார்கள். GK வெங்கடேஷ் தனக்கே உரிய வித்தியாசமான தமிழ் உச்சரிப்பில் பாடுவது மிக அற்புதமாக இருக்கும். சிவாஜி அவர்களுடைய முக பாவனைகள் நன்றாக இருக்கும். களத்தூர் கண்ணம்மா படத்தை பிரகாஷ் ராவை அடுத்து இயக்குனர் பீம்சிங் தொடர்ந்து இயக்குவதற்கான வேலைகள் AVM ஸ்டூடியோவில் தொடங்கின.
இதற்கு முன் எடுத்த காட்சிகளை வைத்துக்கொண்டு மேலும் படத்தை எப்படி நகர்த்தலாம் அப்படின்னு படக்குழுவினருடன் பீம்சிங் கலந்தாலோசித்து எடுத்த அந்த திரைப்படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது. பீம்சிங் அவர்கள் முதலில் இயக்கிய செந்தாமரை வெளிவர தாமதமானதுனால அம்மையப்பன் அப்படின்ற படத்தை தொடங்கி இயக்கிவிட்டார். அந்த படம் தோல்வியை தழுவியது. அதற்காக பீம்சிங் துவண்டு விடாமல் அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி பயணப்பட்டு பாவரிசை படங்களை வெற்றிகரமாக கொடுத்து கொண்டிருந்தார். பதிபக்தி, பாலும் பழமும், பாவ மன்னிப்பு, பாசமலர், பார்த்தால் பசி தீரும், பார் மகளே பார் உள்ளிட்ட அவரது பாவரிசை படங்களில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கும். ஏவிஎம் சரவணன் என்ன சொல்லுவாருன்னா, இவர் பீம்சிங் இல்லப்பா பாம்சிங் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாவரிசை படங்களுக்கு பீம்சிங்குக்கு பக்கபலமாக இருந்தவர் எடிட்டர் ஏ பால்துரை சிங்கம். தமிழகத்தின் சிறந்த எடிட்டர்களில் ஒருவரான எடிட்டரும் இயக்குனருமான பி லெனின், பாரதி ராஜா படங்களின் ஒளிப்பதிவாளர் பி கண்ணன் இருவரும் பீம்சிங்கின் மகன்கள். அவரை போலவே இவர்களும் திரையில் முத்திரை பதித்து வருகிறார்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.